விஜய்க்கு கடந்த 2 நாட்களாக அவர் எதிர்கொண்ட எதிர் பிரச்சாரம், நெகட்டிவ் கேம்பெயின், புரபகண்டா, அவதூறு பிரச்சாரம், இதுக்கெல்லாம் தாவேகா கட்சி சார்பிலோ பேசுறதுக்கு ஆளே இல்லாமல் ஆகிப்போச்சு. எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. ஆனால் மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிவ் ஆகி கண்டவன் கமால் பிடிச்ச எல்லாருமே விஜய் தான் ஏதோ ஒரு கொலையே பண்ணா மாதிரியும் இவங்க நேராக பார்த்தா மாதிரியும் அவருடைய வாய்ஸ் இட் ஷோஸ் ஆல். அவருடைய வாய்ஸே ரொம்ப இதுவாக தான் இருந்தது. சோகம் இன்னும் வலியை உணர்ந்ததை அவர் மற்றவங்களுக்கு கடத்துறாரு. ஆக்சுவலாக அந்த வலி இருக்கு இல்லையா, அவர் எந்த அளவுக்கு வலியில் அவஸ்தைப்படுறாரு, மன வலியில், மனகாயத்தில்ன்றத அந்த காணொலியை பார்க்கும்போது சேலஞ்சை போஸ்ட் பண்ணுறாரு சிஎம்க்கு. முடிஞ்சால் என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், என் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னுடைய நிர்வாகிகள், அவங்களெல்லாம் பழிவாங்காதீங்க அப்படின்றத அவர் ஒரு சேலஞ்சாக தான் சிஎம்முக்கு சொல்கிறார். அது ரெக்வஸ்ட் மாதிரி இருந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு சேலஞ்சு வச்சுருக்காரு. முடிஞ்சால் என்ன நீ கார்னர் பண்ணுங்க. அஜித் குமாருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஒரு போலீஸ் கட்டளை இறந்தவன் வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கு மேலே எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் போய் பார்த்து நிதி உதவி கொடுத்துட்டு வந்தவர், அவருக்காகவே அந்த கூட்டத்துக்கு அவருக்காகவே வேலை செஞ்ச ஆட்கள் இறந்ததை அவர் லேசாக விட்டுருவார். அவர் ஜட்ஜு கூட இப்போ இந்த கரூர் உரிமையியல் நீதிமன்றத்தில் 10,000 பேர் தான் வருவான்னு கொடுத்தீங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஹாலிடேஸு, காலாண்டு, அது இது ஆட்கள்லாம் கூடுவாங்கன்னு தெரியாதா? இந்த கேள்வியை மதிப்புக்குரிய நீதி அரசர் போலீஸ்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் எஸ்பி கிட்டையும் கேட்டால் நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்தையே பார்த்துருக்கோம். நம்ம ஒரு 41 பேர் இறந்துருந்தாங்க. இவங்க எல்லாருமே விஜயை பார்க்க இறந்தாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் நமக்கு. ஏன் விஜய் அவங்கள போய் பார்க்கல? ஒரு தலைவனை நம்பி வந்த தொண்டர்களே இவரால் பார்த்துக்க முடியல, இவர் எப்படி பாமர மக்களை பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை விஜய் மேலே வச்சாங்க. ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட அவர் சொல்ல முடியல, இவரெல்லாம் என்ன தலைவர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அரசியல் விமர்சகராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பெட்டர் லேட் தென் நெவர்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. இது கொஞ்சம் காலம் கடந்ததாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு நகர்வாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய்க்கு கடந்த 2 நாட்களாக கொண்ட எதிர் பிரச்சாரம், அவர் எதிர்கொண்ட எதிர் பிரச்சாரம், நெகட்டிவ் கேம்பெயின், புரபகண்டா, அவதூறு பிரச்சாரம், இதுக்கெல்லாம் தாவேகா சார்பிலோ தாவேகா கட்சி சார்பிலோ பேசுகிறதுக்கு ஆளே இல்லாமல் ஆகிப்போச்சு. எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. ஆனால் மறுபக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓவர் ஆக்டிவ் ஆகி கண்டவன் கமால் பிடிச்ச எல்லாருமே விஜய் தான் ஏதோ ஒரு கொலையே பண்ணா மாதிரியும் இவங்க நேராக பார்த்தா மாதிரியும், கொலையாளி ஓடி விட்டான், தப்பி விட்டானா, கைது செய்கின்ற மாதிரிலாம் அவர் வீட்டு முன்னாலெல்லாம் போயிட்டு வெளியே வா வெளியே வான்லாம் கொஞ்சம் பேர் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. அப்போது அவர் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி காலையில் தான் நான் பார்த்தேன், அவருடைய அந்த ஏரியாவில் தான் கட்சி செயலாளராக இருக்கிற ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஒரு எழுதி வச்சுட்டு, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அரசாங்கம், இது மாதிரி விஜயை இப்படி இது பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு மன வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிட்டார். நான் கூட பயந்தேன், என்னடா இது இவர் பேசினா தான், இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஆரம்பித்தாங்கன்னா, ஏன்னா விஜய் மேலே ரொம்ப அன்பும் பக்தியும் வெறி கொண்டவர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இவர் ஒரு சாம்பிள் தான். அதனால் இவர் பேசணும். தன்னுடைய ஆட்களுக்கு என்ன தான் இவருக்கு சோகம் இருந்தால் கூடங்க, கேப்டன் ஷுட் நாட் வேஸ்லேட். அவர் தளர்ந்துடக்கூடாது. எப்படியாப்பட்ட சூழல்லையும் அவர் கொஞ்சம் தைரியம் கொடுக்கணும். அவரே தளர்ந்தாருன்னா அப்புறம் அவர் பின்தொடர்பவர்கள்லாம். அதனால் நான் எதிர்பார்த்தேன். பட் இன்றைக்கி அந்த ரொம்ப ஒரு 4 மணி 4 நிமிஷம் 4:45 நிமிஷம்னு நினைக்கிறேன், லெஸ் தென் 5 மினிட்ஸ்னு வச்சிங்களேன், அந்த காணொலி மூலமாக அவர் அவர் மனசை திறந்து காமிச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அவங்க ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட் அஷ்யூர்டாக இருப்பாங்க.
தலைவன் முடிஞ்சிட்டான், அரசியல்லேருந்தே அப்புறப்படுத்திடணும், அவர் அரசியல் பயணம் முடிந்தது, அந்த கட்சியை கலைச்சிட்டாரு, அப்படி இப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பதிலை கொடுத்து, நான் இங்கே இருக்கேன், நான் வந்து தொடருவேன் என்னுடைய அரசியல் பயணத்தை, முன்னை விட உறுதியாக தொடருவேன் அப்படின்னு அவங்க தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு உறுதி கொடுத்துருக்காரு பாருங்க. அதில் அவர் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு நல்ல நகர்வாக தான் அதை பார்க்குறேன். அதே போல் அதில் ஒரு 2-3 ஹைலைட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று என்னென்னா, நாங்கள் வந்து போலீஸ் அலாட் பண்ண இடத்துல போய் எங்கள் மக்களை சந்தித்தோம். அதை தவிர நானோ எங்கள் கட்சிக்காரங்களோ நிர்வாகிகளோ எந்த தவறும் பண்ணல. ஆனால் எங்கள் நிர்வாகிகள் மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு கைதுலாம் பண்ணுறாங்க. இது ரொம்ப எங்களை வந்துட்டு வருத்தமடை செய்து, அதே போல் எங்கள் கூட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்ததுன்றது எனக்கு வந்து என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சோகத்தை தந்துடுச்சு அப்படின்னு அவருடைய வாய்ஸ் வந்து இட் ஷோஸ் ஆல். அவருடைய வாய்ஸே ரொம்ப இதுவாக தான் இருந்தது. சோகம் இன்னும் வலியை உணர்ந்ததை வந்து அவர் மற்றவங்களுக்கு கடத்துறார். ஆக்சுவலாக அந்த வலி இருக்கு இல்லையா, அவர் எந்த அளவுக்கு வலியில் அவஸ்தைப்படுறாரு, மன வலியில், மனகாயத்தில்ன்றத அந்த காணொலியை பார்க்கும்போது அது அவர் மற்றவங்களுக்கு கடத்துறாரு. அது ஒரு நல்ல அம்சமாக தான் நான் பார்த்தேன். அதே போல் அந்த கரூரில் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்வதன் மூலம் அவர் வந்து அவருக்கு எதிராக புனையப்படுகிற பொய் செய்திகள், அவதூறுகளுக்கெல்லாம் மக்கள் வந்து பதில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் நம்பிக்கையோடு மக்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கார். கரூர் மக்கள் வெளியே வந்து உண்மைகளை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. கடவுளே வந்து நேராக இறங்கி வந்து எனக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னது, இதெல்லாம் வந்து நல்ல விஷயம். ஹைலைட்டாக பார்க்குறது சிஎம் சார், உங்களுக்கு என்ன ஏதாவது பண்ணோன்னா பண்ணுங்கள், நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், ஆனால் என்னுடைய கட்சி நிர்வாகிகளையோ தோழர்களையோ அப்பாவிகளையோ நீங்கள் பழி வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சேலஞ்சை போஸ்ட் பண்ணுறாரு சிஎம்க்கு. முடிஞ்சால் என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், என் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னுடைய நிர்வாகிகள் அவங்களெல்லாம் பழி வாங்காதீங்க அப்படின்றத வந்து அவர் வந்து ஒரு சேலஞ்சாக தான் சிஎம்முக்கு சொல்கிறார். அது ரெக்வஸ்ட் மாதிரி இருந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு சேலஞ்சு வச்சுருக்காரு, முடிஞ்சால் என்ன நீ கார்னர் பண்ணுன்னு. அதே போல் நாங்கள் எந்த தவறும் செய்யலை, போலீஸ் அலாட் பண்ண இடத்துல நாங்கள் எங்கள் மக்கள் சந்திப்பை நடத்தணும், அதை தவிர வேறு எந்த தவறும் செய்யலைன்ற விஷயத்த அவர் ஆணித்தரமாக சொல்கிறதன் மூலமாக அவங்க வந்து இதை வந்து நிச்சயமாக சிபிஐ விசாரணை கேட்குறாங்க இல்லையா, அதில் ஆதாரங்களெல்லாம் அவங்க விடுவாங்க. இப்போ இந்த மாதிரி இத்தனை உயிர்கள் வந்து போயிடுச்சு சார், அது எல்லாருமே விஜயை பார்க்க வந்து இறந்தவங்க தான் அதிகம். ஏன் திரும்ப வந்து விஜய் வந்து கரூர் போகலை அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அது வந்து அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்டாங்க, பத்திரிகையாளரும் கேட்டாங்க, ஏன் அவங்க தொண்டர்கள் முதற்கொண்டு கேட்டாங்க. இப்போ அதுக்கு வந்து இந்த பதிலை வந்து காணொலியில் இருக்க அவர் என்ன சொல்கிறார், ஆமாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கரெக்ட் அது. அதாவது வந்து நான் வந்து அங்கே இருந்து அவங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்பினேன், ஆனால் அதுவே வேறு சில விஷயங்களுக்கு வேறு சில பிரச்சனைகளுக்கு வழியிட்டுறோம் அப்படின்றதால தான் நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டேன். ஆனால் நிச்சயமாக நான் வருவேன், எல்லாரையும் வந்து சந்திப்பேன், செட்டில் டவுன் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அநேகமாக அவங்க வந்து இப்போ போலீஸுக்கிட்டே கோர்ட்லேயே கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்கணும், அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து உத்தரவு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ப்ரேயர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் கண்டிப்பாக போவாருங்க, அதெல்லாம் போகாது. ஏங்க அஜித்குமாருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஒரு போலீஸ் கற்றலை இறந்தவன் வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கு மேலே எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் போய் பார்த்து நிதி உதவி கொடுத்துட்டு வந்தவர் அவருக்காகவே அந்த கூட்டத்துக்கு வந்து அவருக்காகவே வேலை செஞ்ச ஆட்கள் இறந்ததை அவர் லேசாக விட்டுருவார். அவர் சூழ்நிலை சரியில்லை. அங்கே நடந்த விவகாரங்கள்லாம் இப்போ நம்ம விவாதிக்க விரும்பலை, ஏன்னா அரசாங்கம் ஒரு ஆணையம் போட்டாச்சு, இப்போ தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க, எல்லா உண்மைகள்லாம் வெளியே வரட்டும். இப்போ நம்ம வந்து
இது பண்ண வேணாம், ஹேஷியங்கள் பண்ண வேணாம், இல்ல சார், ஆகட்டும். அவரே வந்து சொல்லியிருந்தாரு சார். இப்போ நான் 5 மாவட்டத்துக்கு வந்து இந்த போனேன், போயிருக்கேன், அங்கெல்லாம் எதுவும் நடக்கலை, நான் கரூரில் மட்டும் நடக்குது. இது ஒரு வேலிட் கொஸ்டின் தாங்க. நானே பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். அதாவதுங்க, அவர் வந்து திருச்சி, அரியலூர், அப்புறம் வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல் 5 மாவட்டத்துக்கு போய் 6வது மாவட்டமாக தான் கரூருக்கு வந்திருக்காரு. அவருக்கு எவ்வளோ கூட்டம் வரும், எப்படி அலமோதுன்றதெல்லாம் நம்ம திருச்சியிலே பார்த்தோம். ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு போகிறதுக்கே 5 மணி நேரம் ஆச்சு. அப்போ 5 மாவட்டத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு மக்கள் என்ன ஆதரவு கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் வராங்கன்றதெல்லாம் போலீஸுக்கு தெரியலன்றதை என்னால் நம்ப முடியல. இன்டெலிஜென்ஸுக்கு வந்து இந்த இதை காஜ் பண்ண முடியாது அப்படின்றத என்னால் நம்ப முடியல. அப்போது அதுக்கேற்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தால் நிச்சயமாக இந்த கோர சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம்ன்றது தான் என்னுடைய அழுத்தமான கருத்து. அதனால் இதில் வந்துங்க, ஜட்ஜு கூட இப்போ இந்த கரூர் உரிமையியல் நீதிமன்றத்தில் 10,000 பேர் தான் வருவான்னு கொடுத்தீங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா, ஹாலிடேஸு, காலாண்டு, அது இது ஆட்கள்லாம் கூடுவாங்கன்னு தெரியாதான்னு இந்த கேள்வியை மதிப்புக்குரிய நீதி அரசர் போலீஸ்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் எஸ்பிகிட்டையும் கேட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா கட்சிக்காரங்க சாதாரண ஆட்கள், அவங்கெல்லாம் வந்து இப்போ தான் அரசியல் கட்சின்னு தொடங்கி வந்திருக்காங்க, அனுபவம் கம்மி அவங்களுக்கு. ஆனால் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அவங்களுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் கூப்பிட்டு கேட்கலாம், எவ்வளோ பேர் வந்தாங்க, என்ன ஒரு ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். இப்போ தாவேக்காவை அவர் கேட்குறதுல தப்புன்னு நான் சொல்ல, ஆனால் இதே கேள்வியை காவல்துறையிட்டையும் கலெக்டர்கிட்டையும் கேட்கணும். கேட்டிருந்தா அப்போ வந்து சரியாக இருந்திருக்கும், அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களாலே சரியாக கணிக்க முடியலன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சி நிர்வாகி வந்து எப்படி நீ கணிக்கலன்னு கேட்கறதுன்றது எப்படி நியாயமாக இருக்கும்? இல்லை சார், அதான் அந்த நீதிபதியை கேட்டிருந்தார் சார். இப்போ இவங்க சொன்ன அந்த 3 இடங்களும் தாண்டியே மக்கள் வந்து அதிகமாக தான் வரப்போகிறாங்க. இப்போ இவங்க வந்து இந்த ரவுண்டனா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டனா, அங்கேயும் இதை தாண்டி தான் மக்கள் வருவாங்க. மக்கள் வருவதை ஒருபோதும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. இப்போ விஜயும் மற்ற அரசியல் கட்சி தலைவரும் ஒப்பிட முடியாதுல்ல சார். விஜய் வந்து ஒரு இப்போ அரசியல் வந்துட்டாலுமே அவர் வந்து தமிழ் சினிமா ஒரு டாப் நடிகர் தான். அப்படி இருக்கும்போது அவர் பார்க்க மக்கள் அலமோதிட்டு தான் வருவாங்க. அது வந்து போலீஸுக்கும் தெரியணும் இல்லையா? புரியுது. இப்போ இவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க, ஜாமீனில் வர முடியாமல் புசி ஆனந்த், அந்த மதியழகன் மாவட்ட செயலாளர்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு தப்பு நடந்திருக்குது இல்லை, நிர்வாகத்துலேயும் தப்பு நடந்திருக்குது இல்லை. அப்போ கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணும் இல்லை. இந்த சைடு ஒன்றுமே இல்லையே. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் தான் இதுக்கு பொறுப்பு, எல்லாரும் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. நான் முதல் நாள்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன், விஜய்க்கும் இதில் பொறுப்பு இருக்குது, ஆர்கனைசர்ஸுக்கும் பொறுப்பு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பு இருக்குது, போலீஸுக்கு பொறுப்பு இருக்குது, இன்டெலிஜென்ஸுக்கு பொறுப்பு இருக்குது, காமன் பீப்புள் அசம்பிள் ஆனாங்கல்ல அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. எதுக்கு குழந்தையெல்லாம் தூக்கின்னு வரணும், சின்ன குழந்தைங்களெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி நெரிசலான இடத்துக்கு கொண்டு வரணும்? அப்போ இது ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர். ஆனால் கூடுதல் பொறுப்புன்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு தானேங்க. மக்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது வெளியே, வீட்டுக்குள்ளே நம்ம பாதுகாத்துக்கலாம். வீட்டை விட்டு ஒருத்தர் ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம்? கவர்மெண்ட் தானே. அதுதானே லா அண்ட் ஆர்டர், அதுக்கு தானே காவல்துறை இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு சாராரை நீங்கள் வந்து கைது பண்ணுறீங்க, வழக்கு தொடுக்குறீங்க, ரைட், நான் அதை தப்புன்னு சொல்ல. நீங்கள் அதை டியூட்டியை செய்கிறீங்க, எஃப்ஐஆர் போடுறீங்க. ஆனால் ஏன் நிர்வாக தரப்பு ஃபெயிலியருக்கு, போலீஸ் தரப்பு ஃபெயிலியருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு யார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அப்போ அதை எடுக்கணும் இல்லையா? அப்போ தானே நீங்கள் வந்து கவர்மெண்ட் இஸ் எ நான் பார்ட்டிசன் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கணும். தவறு நடந்திருக்கா, சகல தரப்பையும் நீங்கள் பண்ணணும். அப்போ நீங்களே ஒரு சார்பு பக்கம் நின்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அது வந்து ஒரு நல்ல நிர்வாகம் இல்லை இல்லையா? இப்போ இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய்க்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை வந்து ஆதரவாக இருந்தாங்க, ஆறுதல் சொன்னாங்க. நீங்களுமே அவருக்கு ஆதரவாக வந்து தொடர்ந்து பேசிட்டீங்க. ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்துக்கு இடையே வந்து கூப்பிட்டு பேசி ஒரு 15 நிமிஷம் வந்து விஜய்கிட்ட பேசி துக்கம் விசாரித்து
ஆறுதல் சொல்லி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும், டெல்லிக்கு நீங்கள் வாங்க, நான் வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முடித்து அக்டோபர் மத்தியில் வந்துடுவேன், நீங்கள் டெல்லிக்கு வாங்க வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் பேச்சு இருக்குது. அதனால் ராகுல் காந்தியுடைய அந்த இது வந்து நிச்சயமாக விஜய்க்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்துருக்கோம். அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியும் வந்து இதில் வந்து ஒரு நல்ல ரோல் தான் ப்ளே பண்ணுறாரு. பாஜகவில் வந்து அவங்க உள்நோக்கம் என்னன்னு தெரியாது, ஆனால் பாஜக ஆட்களும் வந்து இந்த விஷயத்தில் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிறாங்க. அதுக்கெல்லாம் நன்றி சொன்னார் அந்த காணொலியில். இப்போ விஜய் வந்து கூட்டணி வர வச்சதுக்காக தான் இந்த சப்போர்ட் எல்லாம் சொல்கிறாங்களே சார். இப்போ எடப்பாடி பேசினது கூட அது இது ஒரு கூட்டணி கணக்குக்காக தான் இந்த ஸ்பீச்சை வந்து எடப்பாடி பேசியிருக்காரு. அதாவதுங்க, கூட்டணிக்காகத்தான் எல்லாரும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அரசியல் கட்சி எல்லாம் துறவிகளா? இப்போ அரசியல் கட்சின்னு இருந்தால் அது அதனுடைய நலன், அதன் வெற்றி, அதுக்கான கூட்டணியை பற்றி தானேங்க யோசிப்பாங்க. அதெல்லாம் நம்ம உள்நோக்கம் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்ததுக்கு விஜய்க்கு ஆதரவாக பல கட்சிகள் வந்து குரல் கொடுத்துருக்கு. காங்கிரஸ் கட்சியே குரல் கொடுத்துருக்குதே. இப்போ காங்கிரஸ் கட்சியே ஒரு டீம் அனுப்பிச்சு அங்கே போய் பார்க்குறாங்களா? பிஜேபி மட்டும் இல்லை, கேசி வேணுகோபால் பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் வந்திருக்காரு, பார்க்குறாங்க, அவங்களும் ஃபீட்பேக் எடுக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்து மக்கள் கருத்தை அறிகிறாங்கல்ல. ஓகே, கரூர் மக்களும் இன்றைக்கி ஓப்பனாக வெளியே வந்து எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே. ஓகே, புரியுது சார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பகிர்ந்ததுக்கு. நன்றி சார். Ariza shirts and trousers. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.